ஜப்பானில் சரக்குகளை ஏற்றிச் செல்ல பயன்படுத்தப்படும் படகில் ஏற்பட்ட தீ விபத்தால் அதில் எடுத்துச் செல்லப்பட்ட பட்டாசுகள் சரமாரியாக வெடித்து சிதறின. யோகோஹாமா நகரில் திருவிழாவிற்காக கொண்டு செல்லப்பட்ட பட்டாசுகளில் தீப்பொறி விழுந்து இந்த விபத்திற்கு வழிவகுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த பட்டாசுகள் வானில் வெடித்து சிதறி இரவை பகலாக்கின. இந்த விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஸ்காட்லாந்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. நாட்டின் வடக்கு மாகாணங்களில் பாதுகாப்பு நடவடிக்கையாக ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பல இடங்களில் மின்கம்பங்களும் மரங்களும் விழுந்துள்ள நிலையில் இதன் காரணமாக வீடுகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 145 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருவதால் கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய நாட்டின் சுற்றுலா தூதர்களில் ஒருவராக பிரபல கிரிக்கெட் வீரர் டெண்டுல்கரின் மகள் சாரா நியமிக்கப்பட்டுள்ளார். பல்வேறு நாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகளை தங்கள் நாட்டுக்கு வரவழைக்க விரும்பும் ஆஸ்திரேலியா அந்தந்த நாடுகளுக்கான பிரத்யேக விளம்பர தூதர்களை நியமித்து வருகிறது. அதன்படி இந்தியாவுக்கான விளம்பர தூதராக சாரா டெண்டுல்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் திட்டத்திற்காக 1100 கோடி ரூபாயை ஆஸ்திரேலியா செலவிட உள்ளது. இந்தியாவில் கடந்த காலாண்டில் ஐபோன் தயாரிப்பு நிறுவனமான ஆப்பிளின் வருவாய் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஆப்பிள் நிறுவனத்தின் வருவாய் 9404 கோடி டாலராக பதிவாகியுள்ளதாகவும் முந்தைய நிதியாண்டின் இதே காலாண்டுடன் ஒப்பிடுகையில் இது 10% அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதிப்பீட்டு காலாண்டில் ஐபோன் விற்பனை மூலம் நிறுவனம் ஈட்டிய வருவாய் 13.5% உயர்ந்து 4460 கோடி டாலராக உயர்ந்துள்ளது என்று தெரிவித்துள்ளது. பிரிட்டனின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள நார்த்பெயில் ஒரு வீட்டில் 22 அங்குலம் உள்ள எலி பிடிபட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக பிரிட்டனில் இதுவரை பிடிபட்ட எலிகளில் இதுதான் மிகப்பெரியது. பெரும்பாலும் பிரிட்டனில் உள்ள எலிகள் 11 அங்குலம் வரையில் வளரும் தன்மையுடையவை என அறியப்பட்ட நிலையில் தற்போது பிடிபட்டுள்ள எலி ஒரு குட்டி பூனையின் அளவில் இருப்பதாக கூறப்படுகிறது. நார்மான்பை பகுதியில் எலி தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை தேவை என்கின்றனர் அப்பகுதியினர். ஹாங்காங் நகரில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் 350 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்திருப்பதால் நகரமே வெள்ளக்காடாக மாறியுள்ளது. கனமழை காரணமாக ஹாங்காங் மற்றும் அதன் அருகாமையில் உள்ள ஹைடெக் நகரங்களை சுற்றி ஓடும் தென்சீனாவின் பியர்ஸ் ஆற்றின் டெல்டா பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு நேரிட்டுள்ளது. கனமழை காரணமாக ஆசியாவின் மிகவும் முக்கிய நிதி நகரமாக கருதப்படும் ஹாங்காங்கில் உள்ள மருத்துவமனைகள், பள்ளிகள், நீதிமன்றங்கள் மூடப்பட்டுள்ளன. ஹாங்காங் வரலாற்றில் கடந்த 141 ஆண்டுகளில் ஆகஸ்ட் மாதத்தில் பதிவான மிக அதிக மழைப்பொழிவாக இது இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் கட்டுக்கடங்காமல் பற்றி எரியும் காட்டுத்தீயை அணைக்கும் பணிகள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றன. லாஸ் வேகஸ் தேசிய வனச்சரகத்திற்குட்பட்ட 49,000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பகுதிகளில் தீ பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு படை வீரர்கள் களத்தில் இறங்கி தீயை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் மூலமும் ரசாயன திரவத்தை ஊற்றி அணைக்கும் முயற்சிகளும் நடத்தி வருகின்றன. நேரத்துக்கு தூக்கம், நிம்மதியான வாழ்க்கை, 3 வேளை முறையான சிற்றுணவு, இதுவே 100 ஆண்டு வாழ வழி என்கிறார் ஜப்பானைச் சேர்ந்த 114 வயது மூதாட்டி ஷிகேகோ ககாவா. ஜப்பானின் அதிக வயதுக்காரராக தற்போது அவர் அறியப்பட்டிருக்கிறார். அவரை விட சில மாதங்கள் மூத்தவரான மியாக்கோ ஹிராசோ உயிரிழந்த நிலையில் ஷிகேகோ ககாவா அதிக வயது ஜப்பானியர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் ஆகியிருக்கிறார். மருத்துவரான அவர் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் ஜோதியை ஏந்திச் சென்ற பெருமைக்குரியவர். மேலும் 86 வயது வரை மருத்துவராக பணியாற்றியவர்.
மனித உடலின் வளர்சிதை மாற்றங்களுக்கு காரணமான அம்சங்களால் இந்தியாவில் 23 விழுக்காடு ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. சர்க்கரை, உடல் பருமன், இன்சுலின் எதிர்ப்பு, உயர் இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் உள்ளிட்டவையே மனித உடலின் வளர்சிதை மாற்றங்களுக்கு காரணிகளாக அமைகின்றன. இந்த காரணிகள் ஆண் மலட்டுத்தன்மைக்கும் காரணியாக இருப்பதாக கருத்தரிப்பு சிகிச்சை நிபுணர் கௌரி அகர்வால் தெரிவித்துள்ளார். இந்த வகையில் இந்தியாவில் 23 விழுக்காடு ஆண்கள் மலட்டுத்தன்மையால் பாதிக்கப்பட்டிருப்பதை மருத்துவ ஆய்வுகள் தெரிவிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வளர்சிதை மாற்ற பிரச்சனைகள் விந்து எண்ணிக்கை, இயக்கம் மற்றும் உருவ அமைப்பை குறைப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். இந்த பாதிப்புகளை தடுக்க மருத்துவ உலகம் ஆராய்ச்சிகளில் தீவிரமாக இயங்கி வருவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஆணவ கொலைகளை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்ற மற்ற மாநிலங்களுக்கு தமிழக அரசு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிற ஆகஸ்ட் 9ஆம் தேதி மற்றும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆகிய இரு நாட்களில் தமிழ்நாடு தழுவிய அளவில் ஆர்ப்பாட்டங்களை நடத்த இருக்கிறோம். தமிழ்நாடு முதல்வர் இது குறித்து ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில் சட்டம் இயற்றுவதற்குரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே தமிழ்நாடு அரசு பிற மாநில அரசுகளுக்கு முன்மாதிரியாக இருந்து வழிகாட்டக்கூடிய வகையில் ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். பணி நிரந்தரம் செய்ய கோரியும் தனியார் மயமாதலை கண்டித்தும் 5வது நாளாக சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நேரில் ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேயர், ஆணையர் போன்றோர் போராட்டக்காரர்களை அழைத்து பேசாமல் ஆணவ போக்கில் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களை 5 நாளாக இன்னைக்கு பசி பட்டிமா அண்ணன் தண்ணி இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் இன்னைக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. அழைத்து பேசுவதற்கு கூட மனம் வரவில்லை. அவர் அழைத்து பேசி என்னதான் உங்க பிரச்சனை அப்படின்னு, அதாவது ஒரு தனியாருக்கு குத்தகை விடுவதன் மூலம் இன்னைக்கு அதில் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் 3மே அதில் பணம் வரும். அதில் எனவே இவங்களுடைய வாழ்வாதாரம் எக்கேடு கெட்டு போனால் என்ன அடிப்படையில் இன்னைக்கு அந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் எம். சத்யகுமார் தாக்கல் செய்துள்ள மனுவில், அரசு பணத்தில் அரசு ஊழியர்களை கொண்டு செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்துக்கு முதல்வர் பெயரை வைப்பது தவறானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்துக்கு தடை விதிக்கவும் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட தரவுகளை நிரந்தரமாக அழிக்க உத்தரவிடவும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வரவுள்ளது. யாருக்கும் பயனின்றி வெற்று விளம்பரங்களுக்காக நடத்தப்படும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழகத்திற்கு என்ன பயன் என்று மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடியில் முதலீட்டாளர் மாநாடு நடத்தி 32,000 கோடி ரூபாய் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக திமுக அரசு கூறுவது வெறும் விளம்பர அரசியல் என்று சாடியுள்ளார். இதுவரை எவ்வளவு முதலீடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன என்பதை மக்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். யார் உண்மையான இந்தியன் என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யக்கூடாது என்று காங்கிரஸ் பிரியங்கா காந்தி கூறியுள்ளார். சீனாவுடனான எல்லை மோதல் விவகாரத்தில் இந்திய ராணுவத்தை அவமதிக்கும் வகையில் ராகுல் காந்தி பேசியதாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது. இதில் நீங்கள் உண்மையான இந்தியராக இருந்தால் இப்படி கூற மாட்டீர்கள் என்று நீதிபதிகள் கூறியிருந்தனர். இதற்குறித்து கருத்து தெரிவித்த பிரியங்கா காந்தி, இந்திய ராணுவம் குறித்து ராகுல் தவறாக எதுவும் கூறவில்லை என்றும் விளக்கினார். எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அரசை கேள்வி கேட்கும் உரிமை ராகுல் காந்திக்கு உள்ளது என்றும் பிரியங்கா தெரிவித்தார். யார் உண்மையான இந்தியன் என முடிவு செய்யும் அதிகாரம் நீதிமன்றத்திற்கு இல்லை என்றும் பிரியங்கா காந்தி தெரிவித்தார். எத்தனால் கலந்த பெட்ரோலால் மைலேஜ் கணிசமாக குறையும் என தகவல்கள் பரவிய நிலையில் மத்திய அரசு அதனை மறுத்துள்ளது. E20 பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கப்படுவதால் மைலேஜ் கணிசமாக குறையும் என்றும்
எரிபொருள் டேங்க் மற்றும் என்ஜின் பழுதாகும் என்றும் சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி வந்தன. இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி இதனை மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் மறுத்துள்ளது. ஹைதராபாத் பஞ்சாரா ஹில்ஸ் சாலையில் சென்று கொண்டிருந்த தண்ணீர் லாரி ஓரத்தில் இருந்த கான்கிரீட்டை உடைத்துக் கொண்டு கவிழ்ந்தது. சாலை மோசமாக இருப்பதே இந்த சம்பவத்திற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. அதே நேரம் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நிகழ்விடத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஸ்காட்லாந்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. நாட்டின் வடக்கு மாகாணங்களில் பாதுகாப்பு நடவடிக்கையாக ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பல இடங்களில் மின்கம்பங்களும் மரங்களும் விழுந்துள்ள நிலையில் இதன் காரணமாக வீடுகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 145 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருவதால் கரையோரப் பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனின் உளவு அமைப்பான M15 முதல் பெண் தலைவர் ஸ்டெல்லா ரிமிங்டன் காலமானார். அவருக்கு வயது 90. பிரிட்டன் உளவுத்துறையின் M15 பிரிவின் தலைமை பதவியில் 1992 முதல் 1996 ஆண்டு வரை இருந்தவர் ஸ்டெல்லா ரிமிங்டன். நியமனத்தின் போது வெளிப்படையாக அறிவிக்கப்பட்ட முதல் தலைவரும் இவர்தான். உளவு பிரிவின் தலைவராக தனது தனித்துவமிக்க திறமையால் பயங்கரவாத தடுப்பு, கிளர்ச்சியாளர்களின் செயல்பாடுகள் தடுப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளிலும், சோவியத் உளவாளிகள், வடக்கு அயர்லாந்து கிளர்ச்சியாளர்கள் மீதான கண்காணிப்பிலும் திறம்பட செயலாற்றியவர். லண்டனில் பிறந்த ஸ்டெல்லா ரிமிங்டன் எடின்பரா பல்கலைக்கழகத்தில் பயின்றவர். M15 தலைவராக அபாரமாக செயல்பட்ட ஸ்டெல்லா மிகச்சிறந்த நாவலாசிரியராகவும் திகழ்ந்தார். இவரது நாவல்களில் நாயகியே பிரதானமாக இருந்தார். மேலும் உலக புகழ் பெற்ற ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படங்களில் M15 தலைவர் M-ஆக ஹாலிவுட் நடிகை ஜூடி டென்ச் சிறப்பாக நடித்து பிரபலமானார். தாம் M கதாபாத்திரத்தில் சிறப்பாக பங்களிக்க ஸ்டெல்லா ரிமிங்டனின் பணித்திறன் தான் காரணம் என்று ஜூடி டென்ச் பலமுறை புகழ்ந்துள்ளார். சுற்றுலா மற்றும் இரு நாடுகளின் உறவை மேம்படுத்தும் நோக்கில் இந்திய சுற்றுலா பயணிகள் விசா இல்லாமல் தங்கள் நாட்டிற்கு வருவதற்கு பிலிப்பைன்ஸ் அனுமதி வழங்கியுள்ளது. அதே நேரம் பிலிப்பைன்ஸ் பயணிகளுக்கு இலவச மின் விசாக்களை இந்தியா வழங்கும் என்றும் வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் டெல்லி மற்றும் மணிலா இடையே நேரடி விமான சேவை தொடங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக டெல்லி வந்துள்ள பிலிப்பைன்ஸ் அதிபர் பெர்டினண்ட் ஆர் மார்கோஸ் ஜூனியர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த பிறகு இந்த அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. வங்கதேசத்தில் ஆட்சி பொறுப்பில் இருந்து ஷேக் ஹசீனா பதவி விலகி ஓராண்டு நிறைவடைவதை குறிக்கும் வகையில் தலைநகர் டாக்காவில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. இதில் மாணவர் அமைப்பினர், பல்வேறு அரசியல் பிரிவுகளைச் சேர்ந்தோர் பங்கேற்றனர். வங்கதேச கொடியை கைகளில் ஏந்தியபடி பேரணியில் பங்கேற்றோர் நாட்டினை புகழ்ந்துரைக்கும் வாசகங்களை முழங்கினர். மாணவர்களின் தன்னெழுச்சி போராட்டத்தினால் 15 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த ஷேக் ஹசீனா கடந்த ஆகஸ்ட் 5ஆம் நாள் பதவி விலகினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கங்கை, யமுனா ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு நேரிட்டுள்ளதால் பிரயாக்ராஜ் நகரம் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயத்தில் உள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக வட மாநிலங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக ஊபியின் பிரயாக்ராஜ் வழியாக ஓடும் கங்கை, யமுனா ஆகிய பெரும் நதிகளில் வெள்ளப்பெருக்கு நேரிட்டுள்ளது. இது தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள ட்ரோன் காட்சிகளில் பிரயாக்ராஜ் நகரமே வெள்ளக்காடாக மாறியுள்ளது தெரியவருகிறது. கங்கை, யமுனை நதிகளின் கரைகளில் உள்ள இந்து மடங்கள், கோயில்கள், ஆசிரமங்கள் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளன. குடிசைகள், கடைகள் உள்ளிட்டவை முற்றிலும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதாக நகர நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. வெள்ள நீர் சூழ்ந்த பகுதிகளிலிருந்து மீட்கப்பட்டுள்ள 7000க்கும் மேற்பட்டோர் அரசின் நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். தேசிய, மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மக்கள் அவசர தேவையின்றி வெளியே செல்ல வேண்டாம் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பாலியல் வன்கொடுமை வழக்கில் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட சாமியார் குர்மீத் ராம் ரஹீமுக்கு ஹரியானா அரசு மீண்டும் 40 நாட்கள் பரோல் வழங்கியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆண்டில் மட்டும் அவருக்கு வழங்கப்படும் 3வது பரோல் என கூறப்படுகிறது. 2020ஆம் ஆண்டு முதல் இதுவரை பல முறையாக பரோல் விடுப்பு பெற்றுள்ள ராம் ரஹீம்
மொத்தம் 344 நாட்கள் சிறைக்கு வெளியே இருந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராம் ரஹீமின் பரோல் விவகாரம் குறித்து பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் அரசின் இந்த செயல் அரசு மற்றும் சட்டத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை பாதிப்பதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து பகிர்ந்து வருகின்றனர். நியூஜெர்சியில் ரயிலில் தீ விபத்து நேரிட்டதை அடுத்து பயணிகள் அலறியடித்து வெளியேறினர். அமெரிக்காவின் நியூஜெர்சியில் உள்ள ஜெர்சி நகரின் புதிய துறைமுக நிலையத்தில் உள்ளூர் நேரப்படி திங்கட்கிழமை காலை 6:19 மணிக்கு ரயிலில் தீ விபத்து நேரிட்டுள்ளது. ரயில் பெட்டியில் புகைமூட்டம் சூழ்ந்ததால் ரயில் அவசரமாக நிறுத்தப்பட்டது. இதனால் பயணிகள் அலறியடித்துக் கொண்டு அவசரமாக வெளியேறினர். புகைமூட்டத்தால் பாதிக்கப்பட்ட 9 பேர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். பயணிகளுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. காஷ்மீருக்கான மாநில அந்தஸ்து பறிக்கப்பட்டதை எதிர்க்கும் போராட்டங்கள் அம்மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றன. தலைநகர் ஸ்ரீநகரில் ஆளும் தேசிய மாநாட்டுக் கட்சியின் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. தங்களுக்கு மாநில அந்தஸ்து தேவை என போராட்டக்காரர்கள் முழக்கம் எழுப்பினர். ஆகஸ்ட் 5 காஷ்மீருக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே கருப்பு நாள் என அம்மாநில முன்னாள் முதல்வர் மெஹபூபா முஃப்தி தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் இன்று கருப்பு தினமாக அறிவித்து போராட்டங்கள் நடைபெற்றன. 2019ஆம் ஆண்டு இதே ஆகஸ்ட் 5ஆம் தேதி காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்து வாபஸ் வாங்கப்பட்டு மாநில அந்தஸ்தும் நீக்கப்பட்டிருந்தது. பாலியல் வழக்கில் சிறையில் உள்ள பிரிஜ்வல் ரேவண்ணாவுக்கு வேலைக்காக மாதம் 524 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனான பிரிஜ்வல் ரேவண்ணா தனது வீட்டு பணிப்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ரேவண்ணாவுக்கு 11 லட்சம் அபராதத்தோடு சாகும் வரை சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டது. இதனையடுத்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ரேவண்ணாவுக்கு பேக்கரி, காய்கறி தோட்ட பராமரிப்பு மற்றும் தச்சு வேலை வழங்கப்படுகிறது. இந்த வேலைக்காக ரேவண்ணாவுக்கு மாத சம்பளமாக 524 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.